வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பாருங்க பாவக்காய் வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி பாவக்காய் வளரணும்னா பாருங்க என்னென்ன பண்ணியிருக்கேன் நான் பாருங்க. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் நம்ம கூட ரொம்ப பெருசாக இருக்கணும். பார்த்தீங்களா? இதை ஒரு ட்ரம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 லிட்டர் வரும். பாதி கட் பண்ணால் 100 லிட்டர் வரும். 24 அகலம் இருக்கு. 24 ஹைட் இருக்கு. 2 அடி அகலம், 2 அடி ஹைட்டு. சரிங்களா? இதுல நான் இப்போ மூணு கொடி போட்டிருக்கேன். 3 கொடி ஆக்சுவலா போடக்கூடாது, 2 போட்டா போதும். இப்போ இந்த 2 நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. அப்புறம் மூணாவது இது பாத்தீங்களா, சுரக்காய் அப்படியே இங்க நின்றுச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கு, ஒரு 4 அடி. பாத்தீங்களா? மூணுமே சேர்ந்துதான் போட்டேன் நான். பாவக்காய் 2, சுரக்காய் 1, அப்படி மூணுமே சேர்ந்துதான் போட்டேன் நான். பாவக்காய் ரிசல்ட் நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 35 காய்க்கு மேல நான் எடுத்துட்டேன். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் இருக்கு. அதனால இதுல 2 கோடி மட்டும் போட்டா போதும், 3 கோடி போடவே கூடாது. சரிங்களா? இன்னும் பாட் சைஸ் பெருசு இருக்கணும். 2 கோடி தான் போடணும். 2 கோடி மேல போட்டா போதும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இதுல மண்ணு கலவை எப்படி போடுறது, மண்ணு மிக்சிங்கு, அதுக்கான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருக்கேன். அதே பாருங்க. நான் போட்ட மாதிரி எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் கண்டிப்பா போடுங்க. பாத்தீங்களா? கொசு எல்லாமே இதுல ஒட்டிடும் மாதிரி. இது பாத்தீங்களா, கொசுக்காகி போட வேண்டியது. கொசு எல்லாம் இதுல உள்ள போயிட்டு அப்படி மாட்டி பாருங்க. கோரம் கொடுங்க. 20 நாளுக்கு ஒருக்கா பாத்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட் கண்டிப்பா போடுங்க. பஞ்சு காவியம் ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்க பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்ணலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். பஞ்சகாவியம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ப்ரேவும் பண்ணலாம். அதே மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி கொடுக்கலாம். ஒரு 10 லிட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 30 இல்லைன்னா 40 ml மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க செடிக்கு கொடுக்கலாம். ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அதையும் கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். பஞ்சகாவியம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி, சில டைம் நம்ம பாவக்காய் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி பேண்ட் ஆகும். காரணம் பார்த்தீங்கன்னா கால்சியம் கம்மி இருந்தால் இந்த மாதிரி பேண்ட் ஆகும் பாருங்க. அப்படியே வளைஞ்சிருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கால்சியம் கொடுக்க போறோம். சுண்ணாம்பு இருக்குல்ல, 1 லிட்டர் தண்ணியில 10 கிராம் சுண்ணாம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு இதுல நம்ம கொடுக்க போறோம். செடியில கொடுத்துடணும். செடி ஸ்டேம் கிட்ட போடக்கூடாது. ஒரு 2 இன்ச்சு தள்ளி போடணும் பாருங்க. இந்த மாதிரி நோண்டிட்டு லைட்டா பாருங்க ஒரு 2 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு தான் நம்ம இது மண் எடுக்க போறோம். மண் எடுத்துட்டு அப்படியே அதில் சுண்ணாம்பு தண்ணி ஊற்றிட்டோன்னா வைங்க. இதில் கால்சியம் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அது சால்வ் ஆயிடும். ஸோ நீங்கள் கால்சியம் போடலாம். இது மாதிரி நல்லா பார்த்தீங்களா, நேரம் ஆயிரும். எல்லாமே பேண்டெல்லாம் ஆகாது. சரிங்களா? பாவக்காய் நீங்கள் வருஷம் ஃபுல்லாகவே வளர்த்தலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். வருஷம் ஃபுல்லாக வளர்த்துட்டு நீங்கள் இது சாப்பிடலாம். மாடி தோட்டத்துக்கு வெஜிடபிள் நீங்கள் க்ரோ பண்ணணுன்னு எல்லாத்தோட மெயின் பார்த்தீங்கன்னா மண், அப்புறம் பாட்டோட சைஸு. சரிங்களா? அதை கண்டிப்பாக கவனிக்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கறதுக்காக நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எழுதுங்க. நான் பதில் கண்டிப்பாக கொடுப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்.